வெல்கம் டு பொள்ளாச்சி மாப்பிள்ள விளாக்ஸ். இந்த விளாக்ஸில் நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கன்னா போகிறா அருமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டை போக போகிறோம். உடுமலைப்பேட்டை எதுக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உடுமலைப்பேட்டை எதுக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியை வந்து டியோவை வந்து ரெடி பண்ணுறதுக்கு இருக்கு. அந்த டியோ வண்டி எடுத்துட்டு நம்ம பேசாங்க வந்து அங்கே விட்டுட்டு வர போகிறோம். எதுக்குன்னா வேலை செய்யறதுக்கு. நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் மக்கார் ஒன்றுது, அதனால அதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு போகிறோம். நம்ம எந்த இடத்துல போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் போயிட்டு இருக்கிறோம். இங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. முன்னாடி எல்லாம் ரோடு கிராஸ் பண்ணிருக்காங்க, அதனால இப்படி இருக்குது. பின்னாடி எங்க கூட ஒரு ஆள் வந்துருக்கு. அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து கால் வச்சிட்டாரு. இனி ஃபோன் பேசிகிட்டே இருப்பாரு. நான் ஃபோன் பேசவே இல்லை, நான் பதில் பார்த்துட்டு வந்துருக்கிறேன். ஏன்னா இப்படி ஃபோன் பேசிட்டே இருக்கிற? ஃபோன் பேசாதண்ணா எப்போ பார்த்தாலும். ஃபோன் பேசல, சும்மா தான் உட்காந்துருக்கு. நான் ஃபோன் எங்கே பேசுகிறேன், ஃபோனே எடுக்கவே இல்லை நான். மைக் அங்கே ஊற்றினாலும் கேட்காது. போகிற இதில் கையில் ஒடிச்சு வாய்க்கிட்டு தான் வச்சுக்கோணும், அப்போதான் கேட்கு, இல்லைன்னா கேட்காது. ஓகே ஓகே. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ரோடு பெருசுதான், ஆனால் சைட்லலாம் வண்டி நிற்கிறங்காட்டி ரோடு ரொம்ப சிறுசாக இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. இந்த ஏரியாவில் வந்து பார்க்கிங் வசதி கம்மி, அதனால தான் ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கா. மயூரா மால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ட்ரெஸ் வந்து 998 ரூபாய்க்கு போட்டுருக்காங்க. எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. காத்திருந்து காத்திருந்து காலங் என்னன்னா பண்றாங்க? காருடா எங்கேயோ ரைட் சைடு இண்டிகேட்டர் ஓட்டாரு. சரி, ரைட்ல போக மாட்டேங்குதுன்னா தான் அப்படியே ஸ்லோ பண்ணி அப்படியே நிப்பாட்டிட்டாரு, இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டாரு. மொபைல டிராஃபிக் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிங்க. சரவணகுமார் அவர்கள்னு சொல்லுவார், பொள்ளாச்சி லுத்தவர்லாம் சொல்லுவார். நான் எதுவும் சொல்லல. உங்களுக்கு எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. இந்த ரோட்லாம் ஒரு காலத்தில் காலேஜ் ஓரத்துக்கு தானே சுற்றிட்டு இருந்தேன். நான் காலேஜ் படிக்க சொன்னா ரோட்ல சுத்திட்டு இருந்துக்கிற ரோடோட நான் இந்த வழியாக தான் நான் வருவேன் காலேஜ் போயிட்டு. இந்த மேக்ஸ் மாதிரி ஒரு கடையில் போய் நான் பர்ச்சேஸ் பண்ணோம், ரொம்ப நாள் ஆசை. எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது? ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ண முடியல நம்மளால. கார் வாங்கணும்னு சொன்னால் எல்லாம் நீங்கள் வந்து கார் வாங்கி தர மாட்டேன். எல்லாம் எந்த மாதிரி காரு? நான் முன்னாடி போது வரேன். அந்த கார் வாங்கறதுக்கு என் கிட்னி 10 கிட்னி வித்தனாலே இருக்கிறதே 2 கிட்னி. இன்னும் 10 பேர்கிட்ட கடன் வாங்கி கிட்னி வித்தனால இந்த கார் வாங்க முடியாது. ஒரு கிட்னி மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி. நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு என் கிட்னி தான் கிடைச்சதா? அது சும்மா தானே வச்சுக்கிறேன், யூஸ் பண்ணிட்டாங்க. நீங்களே சும்மா தான் வச்சிருக்கீங்க உங்க கிட்னி. அப்போ உங்க கிட்னி தான் நீங்க யூஸ் பண்ண வேண்டியது. எனக்கு என்னோட ஆல்ரெடி கொடுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். யார் எடுக்க போறீங்க? யாராச்சும் கொடுத்து விலை கேட்டாங்க, கொடுத்துட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு கிட்னி சரி, எனக்கு என்ன டவுட்னா, ஒரு கிட்னி கொடுத்துருவீங்களா? இன்னொரு கிட்னி ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீ இருக்கல கூடைய தம்பின்னு ஒண்ணு எதுக்கு வச்சிருக்குதா? புரியல எனக்கு சின்னதா ஊசி போடுறதுனாலே நல்லா ஹாஸ்பிட்டல் பக்கம் போக மாட்டேன், தெரியுமில்ல அதை பத்தி. அதெல்லாம் உண்மைதான். ஹாஸ்பிட்டல் பக்கம் போனா ஒடியாந்துருவேன். அரசாக்க பயந்துருங்க இவனை பார்த்தோ. என்னை பார்த்ததுன்னா அந்தக்கா பயப்படுது. ஆமா, நீ தான் ஊசி போட போனா கூட 2 ஆள் வேணுங்கிறியே. ஆமா, பக்கத்துல இந்த மாரி படத்துல தனுஷ் கையை பிடிப்பான்னு தெரியுங்களா? ஆமா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாலுமே ஊசி வர மாட்டாங்க கூட்டு வந்து சொல்லி அங்க போய் ஊசி கையை பிடிச்சி உடச்சிட்டு வரீங்களா? ஆமா, இந்த அமுக்குவான் தெரியுமா? இந்த மாதிரிதான் பக்கத்துல யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கையை பிடிச்சி அமுக்கி விட்டுருவேன். அந்த மாதிரிதான் ஒரு டைம் பண்ண பிராமணத்துல. ஆமா, அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் முக்கால்வாசி நான் முடியும் நினைச்சு. தட்டிக்கு விழுந்து அம்பராமலை ஹாஸ்பிட்டல் தானே.